கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரிகளின் கால தியான வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்மளுடைய தியானத்துக்கு ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு இப்படியாக சொல்கிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறேன். அப்போ சர்வ வல்லமுள்ள தேவன் எல்லாத்தையும் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். கடலை அலைகளை அதட்டி நிறுத்தக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்குது. எல்லாமே அவர்னால் செய்ய முடியும், அற்புதத்தை அதிசயத்தை செய்ய முடியும் நம்மளுடைய தேவன். அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் ஆபிரகாமுக்கு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு. அப்போ ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உத்தமமாக இருக்கிறார். இன்றைக்கு யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு உத்தமமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலரை நாம் பார்ப்போம். அதே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா வாழ்ந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாகவும் உத்தமனாகவும் இருக்கிறார். அங்கே நோவா வாழ்ந்த காலத்தில் நிறைய ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, அவங்கெல்லாம் தேவனை நம்பலை, விசுவாசிக்கலை. அவங்க மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க, தீமை செய்தாங்க. அவங்க ஆண்டவருடைய கட்டளையை கை கொண்டு நடக்கவில்லை. ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அந்த ஜனங்களுக்கு மத்தியில் நோவா நீதிமானாகவும் உத்தமனாகவும் இருக்கிறார். ஆண்டவர் இந்த நோவாவை தெரிந்து கொண்டு நோவாவை இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். நோவா நீதிமானாக உத்தமனாக இருந்ததுனால இந்த வேத புஸ்தகத்தில் நோவாவை குறித்து நாம் பார்க்குறோம். நோவா நீதிமானாகவும் உத்தமனாகவும் இருக்கிறாருன்னு சொல்லி. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் இப்படி உத்தமமாக இருந்தவங்களை சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு விசுவாசிகளாக இருக்கிற புதிய ஏற்பாடின் சத்தியத்தின்படி வாழக்கூடிய விசுவாசிகளும் நமக்கு இந்த வேத வசனத்தின்படி நாமளும் நீதிமானாக உத்தமனாக தேவனுடைய பிள்ளையாக சாட்சியாக நம்ம வாழும் பொழுது தேவன் நம்மளையும் விருப்பப்படக்கூடியவராக இருக்கிறாரு, நம்மளையும் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறாரு. நாமளும் அப்படியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உண்மையாக வாழ, உத்தமமாக வாழ, ஆண்டவருக்கு உண்மையாக வாழ ஆசீர்வதிப்பாரா. அது மாத்திரம் இல்லை, யோபு 1:1, யூத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். யோபு குறித்து நம்ம பார்க்கும் பொழுது யோபுக்கு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். யோபு உத்தமனாக இருக்கிறாரு, சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு வாழக்கூடியவராக இருக்கிறார். இந்த யோபு குறித்து நாம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். யோபுக்கு வந்த பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள் அநேகம் உண்டு. ஆனால் யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு உண்மையாக இருந்தார். பொல்லாப்புக்கு விலகக்கூடியவராக இருந்தார். பொல்லாத தீமைகளுக்கும் இப்படி விலகி ஆண்டவருக்கு உண்மையாக சாட்சியாக வாழக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கி இந்த உலகத்தில் நிறைய போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் இப்படியெல்லாம் இருக்கிறது. இந்த உலக மக்கள் மத்தியில் தான் ஆண்டவர் பிள்ளைகள் வாழுகிறோம்.
விசேஷமாக பெண்களாகிய நாமும் கூட பல கஷ்டங்களில் பல பிரச்சனைகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படி பழைய ஏற்பாடில் சொன்ன இவங்க யோபை போல அதே போல் நோவாவை போல் இப்படி நாமளும் நீதிமானாக உத்தமனாகவும் பொல்லாப்பு விலகி உண்மையாக நேர்மையாக ஆண்டவர் பிள்ளைகள் நம்ம வாழும்பொழுது நம்மளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.